இன்றைக்கு செய்தி எபிரேயர் 10:25. மைக் ஆன் பண்ணுங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல சபை கூடி வருகிறதை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டுவிடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை, இயேசுவினுடைய வருகையின் நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ, எவ்வளவாய் நீங்க பார்க்கிறீங்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். நல்ல அந்த வசனத்தை கவனிங்க. சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல. சிலர் சபை ஒரு நாள் 2 நாள் விடுறதில்லை. இப்போ ஒரு நாள் ஏதோ உங்களால் வர முடியாது, வியாதி இருக்கும், அதை இங்கே சொல்லலை. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஞானஸ்நானம் எடுத்திருப்பாங்க, வருஷ கணக்காக சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்க, அந்த முதல் வாரம் ராம்போச்சனை மட்டும் எடுப்பாங்க, மாசம் பூரா வர மாட்டாங்க. இது போல பிரச்சனை உள்ளவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சில பேர் அவங்கள பார்க்கவே முடியாது, பின்மாற்றமாக போயிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட நபர்களுக்கு தான் இந்த செய்தி. சபைக்கு வந்த உங்களுக்கு இந்த செய்தியை விட சபைக்கு வராதவங்களுக்கு தான் இந்த செய்தி. அப்போ உங்களை பார்த்து ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு? நாள், இயேசுவினுடைய வருகை நாள் சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் நீங்க கேள்விப்படுகிறீங்க. நீ கேள்விப்படுறீங்களா இல்லையா? நிலநடுக்கம், பூகம்பம், சண்டை, பஞ்சம், கொள்ளை நோய்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கு. இதெல்லாம் எதை காட்டுகிறது? இயேசுவினுடைய வருகையை காட்டுகிறது. அறிவு பெருத்து போயிடுச்சு. அறிவு கடைசி நாட்டில் என்ன ஆகும்? தானியேல் சொன்னாரு, பெருத்து போகும். பயங்கரமா அறிவியல் பெருகி போச்சு. இதெல்லாம் கடைசி காலத்தினுடைய அடையாளங்கள். நாம நம்புறோமோ நம்பலையும், உலகம் ஒரு நாள் முடிவுக்கு வரப்போகிறது. ஆனா கர்த்தர் நமக்கு முன்கூட்டி இதை வேதத்தில் எழுதி கொடுத்திருக்கிறார். அப்ப இதை நீங்க கேட்க 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 நாம செய்ய வேண்டிய வேலை என்னன்னு சொல்றாரு. நமக்கு என்ன வேலை? இப்ப சர்ச்சுக்கு யாரெல்லாம் வரலையோ அவங்கள போய் தேடி கண்டுபிடித்து அவங்கள உற்சாகப்படுத்தி மறுபடியும் எங்க கொண்டு வாங்க? சபைக்கு, சர்ச்சுக்கு கூட்டு வாங்க. சர்ச்சு கூட்டு வந்துருங்க. அவங்களுக்கு ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்குற, அவங்களுக்கு ஒரு மன்னிப்பை கொடுக்குறா. நீங்களும் நானும் என்ன பண்ணுறோம்? அவங்கள நியாயம் தீர்த்து அவங்க சர்ச்சுக்கே வரல, அவங்க பாவிங்க, அவங்க நரகத்துக்கு போவாங்கன்னு விட்டுடுறோம். ஆனால் ஆண்டவர் அப்படி விட விரும்பலை. ஆண்டவர் நமக்கு என்ன சொல்கிறாருன்னா, அவங்கள கூட்டிகிட்டு வான்றாரு. மறுபடியும் நான் அவங்கள மன்னிப்பேன், மறுபடியும் அவங்கள ரட்சிப்பேன், மறுபடியும் நான் சேர்த்து கொள்வேன், மறுபடியும் அவங்க மேலே அன்பு காட்டுவேன். நீங்கள் போய் கூட்டிட்டு வாங்க, நீங்கள் போய் கூட்டிட்டு வாங்கன்னு சொல்லி நமக்கு ஆண்டவர் ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார். அதான் ஆண்டவர் சொல்ல, சிலர் சபை கூடி வருகிறதை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டுறாதீங்க. அதே போல நானானது சமீபத்தை வர 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 அப்படி விட்டு போனவங்களுக்கெல்லாம் நீங்க போய் என்ன பண்ணுங்க? புத்தி சொல்லுங்க. சபைக்கு வாங்கன்னு கூப்பிடுங்க. பக்கத்துல சேர் காலியா இருந்தா நீங்க என்ன நினைக்கக்கூடாது, அப்ப நம்ம பைபிள் வைக்கிறதுக்கு ஒரு இடம் காலி ஆயிடுச்சு, நம்ம பேகை வச்சுட்டு நிம்மதி உட்காரலாம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. எங்கட பக்கத்து ஆள் காணோம், அவருக்கு என்ன ஆச்சு, வியாதியா, பிரச்சனையா, ஏன் சர்ச்சுக்கு வரல, அவர் நம்ம போய் பார்க்கணும். ஒருவேளை நம்ம ஊராக இருந்தா, நம்ம பக்கத்து ஊராக இருந்தா இன்னைக்கு போய் அவரை விசாரித்து அவரை நான் உற்சாகப்படுத்தணும். அப்படிங்கிற பிள்ளைகளாய் நம்ம மாற வேண்டும் என்றுதான் கர்த்தர் இந்த செய்தியின் மூலமாய் நம்மோடு கூட பேசுகிறார். புரிதண்டோகிற அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப நான் வந்தேன், நான் போனேன், சபைக்கு எனக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்னு நீங்க வாழ்ந்து விட முடியாது. ஆண்டவர் சொல்றாரு, அக்னிக்கு நியமிக்கப்பட்டவங்க, மரணத்துக்கு நியமிக்கப்பட்டவர்களையும் தப்பு வைக்க கூடுமானால் நீங்க தப்புவீங்கன்றார். தப்பு வச்சிருன்ற நரகத்துக்கே ஒருத்த போயிட்டு இருந்தாலும் அவனையும் நீ உன்னால தப்பு வைக்க கூடுமானா தப்பு வச்சிரு. தூக்கு தண்டனைக்கே ஒருத்த போனாலும் அவனையும் நீ ரட்சிப்புல நடத்த முடியுமா? நடத்திரு, காப்பாத்திருன்றார். அந்த அளவுக்கு நம்முடைய தேவன் கிருபை உள்ள தேவன், இரக்கம் உள்ள தேவன், அன்புள்ள தேவன் என்பதை சபை மறந்து விடக்கூடாது. புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அதனால இந்த வாரத்திலிருந்து நீங்க அறிந்து உணர்ந்து உங்களை சுற்றி இருக்கிற பாருங்க, உங்க குடும்பத்திலிருந்து நிறைய பேர் சர்ச்சுக்கு வர்றதில்லை. ஒரு காலத்துல வந்துட்டு இருந்தாங்க, இப்ப அவங்க வர்றதே இல்லை. அவங்கள பத்தி நாம என்ன பண்றது இல்லை, கவலைப்படுறதே கிடையாது. ஆனா ஆண்டவர் இன்றைக்கு அந்த கவலைய பாரத்தை நமக்குள்ள தரப்போகிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி பார்க்கலாம். ஏன் நம்ம சபை கூடி வருதை விட்டு விடக்கூடாது? சங்கீதம் 11:4 சொல்லுது பாருங்க, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பாத்தீங்களா? சபைக்கு நம்ம வரும்போது கர்த்தர் எங்கதான் இருக்காரு? ஆலயத்தில் தான் இருக்காரு.
பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. பாருங்க, அவருடைய சிங்காசன பரலோகத்தில் இருக்கு. ஆனா அவர் ஞாயிற்றுக்கிழமை எங்க வந்துடுறாரு? ஆலயத்தில். சர்ச்சுக்கு வந்துடுறாரு. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. ஆ, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்து அறிகிறது. பாருங்க, சர்ச்சில் வந்து அவருடைய ஜனங்க உங்களை எல்லாம் பார்க்கிறார், எல்லாத்த பார்க்கிறார். உங்களுடைய இருதயத்தை சோதித்து பார்க்கிறார். என்ன பிரச்சனை, இங்க என்ன, ஏன் அழுகுறாங்க, இவங்க என்ன குறை பார்க்கிறாரு. அதுக்கு தான் சர்ச்சுக்கு வரணும், அப்பா வீட்டுக்கு வரணும். அவர் பிள்ளைகளுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். மணவாளனாகிய இயேசு மணவாட்டி உனக்காய் காத்து கொண்டிருக்கிறார். பிதாவாகிய தேவன் பிள்ளைகளாகி உங்களுக்காய் காத்து கொண்டிருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை அழைத்து கொண்டு வந்து அவங்க முன்பாக நிறுத்துகிறார். நீங்க ஆவியில நிரம்பி ஜெபித்து ஆண்டவரை நோக்கி நீங்க ஆலயத்துக்கு ஓடி வரணும். அலையிலே சொல்லுங்களேன், உற்சாகமாய் வரணும், அப்பா வீட்டுக்கு வரணும். பிள்ளைகள் திருமணமாகி பெண் பிள்ளைகள் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, கணவன் வீட்டுக்கு போயிட்டு திரும்பி அப்பா வீட்டுக்கு வராங்கன்னு வைங்க, அந்த அப்பா எவ்வளோ சந்தோஷமா காத்திருப்பாரு. என் பிள்ளை வருது வருது வருதுன்னு காத்திருப்பாங்கல்ல. அதே போலதான் இயேசுவும் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் என் மனவாட்டி வரப்போகிறா, என் பிள்ளைகள் வரப்போறாங்க, இன்றைக்கு வந்து நான் அவங்கள பார்க்கணும், அவங்க இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கணும், அவங்கள சோதித்து பார்க்கணும், என்ன பிரச்சனைன்னு அவங்கள விசாரிக்கணும்னு சொல்லி ஆலயத்துல கர்த்தர் காத்து கொண்டிருப்பார். புரிதன ஒரு அலையிலே சொல்லுங்க. ஆவியானவர் உங்களோடு கூட எங்க வீட்டுல இருப்பா, ஆனா இயேசு ஆலயத்துல இருப்பார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. இதுக்கு தான் தேவாலயம். பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள 24 மணி நேரம் உங்க வீட்டுல இருப்பா. ஆனா பிதாவாகிய தேவன் பரலோகத்துல வீட்டு இருப்பா. இயேசுகிட்டு உங்களுக்காக சபையில காத்து கொண்டிருப்பா. அதனால தான் ஞாயிற்றுக்கிழமைனா இயேசு எங்க இருக்காரோ அங்க தேடி வரணும், ஓடி வரணும். பாருங்க, நிறைய பேர் லேட்டா தான் வரீங்க. சீக்கிரம் அப்பா வீட்டுக்கு வரணும்னா எவ்வளவு சீக்கிரமா ஓடி வரணும். வர்றது நமக்கு அந்த வாஞ்சை தாங்கம் இல்லை. ஆபகுக் சொல்றார் பாருங்க, 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். கர்த்தரவோ என்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பாத்தீங்களா, பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். பூமி எல்லாம் அவருக்கு முன்பாக மௌனமாய் இருக்க கடவுது. பூமி எல்லாம் அமைதியா இருங்கப்பா. ஞாயிற்றுக்கிழமை இனி கர்த்தர் எங்க இருக்காரு? ஆலயத்தில் இருக்கிறாங்க. எல்லாம் போய் ஆராதிக்கிறாங்க. எல்லாம் அவங்களாம் அமைதியா இருங்கன்றார். ஆலயத்துல மகிமைப்படுகிறார். ஆலயத்துல இயேசு இருக்கிறார். அப்போ அவரை நீங்க பார்க்க வரணும். பாஸ்டர் பார்க்க வரக்கூடாது, பாஸ்டம்மா பார்க்க வரக்கூடாது, நம்ம நண்பர்களை உறவினர்களை பார்க்க வரக்கூடாது. நான் போகிற ஆலயத்துல கர்த்தர் இருக்கிறா, இயேசு இருக்கிறா, அவரை நான் பார்க்க போறேன், அவரை துதிக்க போறேன், அவரை மகிமைப்படுத்த போறேன்னு சொல்லி எப்படி வரணுமா? சங்கீதம் 122:1 வாசிங்க. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்ன போது மகிழ்ச்சியா இருந்தேன். பாருங்க, அவர்கள் எனக்கு சொன்ன போது எப்படி இருக்கு? மகிழ்ச்சியா இருந்தேன். நமக்கு சர்ச்சுக்கு போலான்னு சொன்னா என்ன வருது? மகிழ்ச்சி வருதா? சில ஆண்கள் சில பெண்கள் ஏந்திரிங்கன்னா சும்மா இன்னைக்கு தான் ரெஸ்ட், சும்மா தொண பண்றேன், அப்புறம் போகலாம், மெதுவாக போகலாம், பாஸ்ட் பாடிட்டு இருப்பார், 2 பாட்டு பாடட்டும் அப்படின்னு வாங்க. ஏன்? அந்த மகிழ்ச்சி வர்றதில்லை. ஆலயத்து போறதுல என்ன வர்றதில்லை? மகிழ்ச்சி வர்றதில்லை. ஆனா இங்க தாவீதுக்கு என்ன வருதா? மகிழ்ச்சி வருது. பாருங்க, ஆலயத்து போல வா அப்படின்னு கூட்ட உடனே எனக்கு என்ன உண்டாகுது? மகிழ்ச்சி உண்டாகுதுன்ற. ஆனால் தான் ஒரு சங்கீதம் 100ல் இப்படி எழுதி வைத்திருக்கிறார். என்ன எழுதி வைத்திருக்கார்? சங்கீதம் 100 எல்லாம் எடுத்துக்கங்க. அங்க ஆலயத்துக்கு எப்படி போகணும்னு அவர் எழுதி, அந்த சந்தோஷத்துல மகிழ்ச்சியில அந்த சங்கீதம் 100ல் எழுதி வைத்திருக்கார். பாருங்க, வேகமா படிங்க. பூமியின் குடிகளே, பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்க. பாத்தீங்களா, ஆலயத்துல வந்து எப்படி பாடணுமா? கம்பீரமா பாடுங்க. மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை. பாத்தீங்களா, ஆராதனையில எப்படி ஆராதனை பண்ணணும்? மகிழ்ச்சியா ஆராதனை பண்ணணும், சந்தோஷமா ஆராதனை பண்ணணும். கர்த்தர் மேல் பாரத்தெல்லாம் வச்சிடணும். கவலை கண்ணீர்ல அங்க வச்சுட்டு மகிழ்ச்சியா ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்க. ஆனந்த சத்தத்தோட வாயை திறந்து ஆனந்த சத்தத்தோட ஆண்டவரை மகிமைப்படுத்தணும். பக்கத்துல யாராவது கண்ணு மூடிருந்தா எழுப்பி விடுங்க. இது ஜப நேரம் இல்லை, பிரசங்கத்தை கேட்கிற நேரம். பிரசங்கத்தை கேளுங்க. தூங்குனீங்கன்னா அந்த வசனம் போன வாரம் சொன்னது போல அந்த வார்த்தையை பிசாசு எடுத்துட்டு போயிடுவான். ஆசீர்வாதம் வராது. வசனத்தை உள்ள அனுப்புங்க, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதம் வரும்.
அல்லேலூயா. பாருங்க, ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரை தேவன் என்று அறியுங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். ஆடுகளாய் இருக்கிறவர், மேய்ப்பராய் இருக்கிறார். ஆனால் நம்ம எல்லாம் இந்த மந்தை இங்க கூடி வரணும் ஞாயிற்றுக்கிழமானா. அவர் வாசல்களில் துதியோடும், அவர் வாசல்கள் பார்த்தீங்களா, நீ கேட்ல வரும்போதே எப்படி வரணும்? துதியோடும் துதிக்கணும். அங்கேயே தோத்துறோம்னு வரணும். இங்க வந்த பிறகு பாஸ்ட் உங்களை துதிங்கன்னு சொல்லக்கூடாது. அங்க வண்டி இறங்கின உடனே என்ன ஆரம்பிக்கணும்? ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசுவே ஸ்தோத்திரம்னு ஆரம்பிக்கணும். புகழ்ச்சியோடும், பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவரை சந்தோஷப்படுத்துங்க. இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. அங்கிருந்து வரும்போதே துதிக்கணும், ஸ்தோத்திரிக்கணும். உள்ள வரும்போதே அவருடைய நாமத்தை சொல்லி 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 எகோவா ஏரே, எகோவா நிசி, எகோவா ரவ்வா, அவரை சொல்லி 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 சபைக்குள்ள துதித்து கொண்டே இருந்தேன்னா ஆவி ஆனவர் அசைவாடுவார். நீங்க துதிக்கலைன்னா ஒன்றும் நடக்காது, அற்புதம் நடக்காது, அதிசயம் நடக்காது, எதுவும் நடக்காது. நீங்க வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், சர்ச்சுக்கு போனேன்ற ஒரு நம்பிக்கை சந்தோஷம் உங்களுக்கு இருக்கலாமே தவிர இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் எதுவுமே உங்களுக்கு நடக்காது. இனிமேல் தெரிந்து கொள்ளுங்க, நீங்க ஆலயத்துக்குள்ள வரும்போது நீங்க துதித்து கொண்டே வரணும், ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே வரணும். ஜீவனுள்ள தேவன் ஆலயத்தில் இருக்கிறா, அவரை பார்க்க போறன்ற அந்த மகிழ்ச்சியோடு கூட, அப்பா வீட்டுக்கு போற அந்த சந்தோஷத்தோடு கூட நீங்க கடந்து வந்தீங்கன்னா கர்த்தர் நம்முடைய ஆலயத்தில் பெரிய காரியங்களை செய்வார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். இந்த ஆலயத்துக்கு வந்தா இன்னும் என்னென்ன காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில செய்வார் என்பதை நம்ம பார்த்து ஜெபிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம், மன்னிக்கவும், மத்தேயு 21:12 வாசிங்க. மத்தேயு 21:12 நல்லா கவனிங்க. எல்லாம் என்ன பாருங்க. இயேசு தேவாலயத்தில் பிரவேசித்து ஆலயத்திலே விற்கிறவர்களும் கொள்ளுகிறவர்களும் ஆகிய யாவரையும் வெளியே சபை விட்டு துரத்தி காசுக்காரருடைய பலகைகளையும் புறா விற்கிறவர்களின் ஆசனங்களையும் கவிழ்த்து என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். பாருங்க, தேவன் ஆலயத்துக்குள் வருகிறார். ஆண்டவர் ஆலயத்துக்குள்ள வரும்போது என்ன செய்கிறார் என்று பாருங்க. ஆலயத்தை சுத்திகரிக்கிறார். புரியுதுன்னு அல்லேலூயா சொல்லுங்க. ஆலயத்தை என்ன பண்றாரு? சுத்திகரிக்கிறான். அங்க காசுக்காரரையும், அங்க புறா விற்கிறவங்களையும், அங்க பலிக்கான பொருட்கள் எல்லாம் விற்கிறாங்க. இந்த யூதர்கள் என்ன பண்றாங்கன்னா, உலகத்தில் இருக்கிற மற்ற யூதர்கள் எல்லாம் வருஷத்துக்கு ஒரு நாள் அங்க காணிக்கை செலுத்தி பண்டிகை கொண்டாட வருவாங்க. இப்ப இன்னைக்கோ நாளைக்கோ கூட அந்த பண்டிகை அங்க நடக்குது. அப்ப உலகத்தில் இருக்கிற எல்லாரும் அங்க போவாங்க. போகும்போது அவங்க பணத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இப்போ இந்தியாவிலேருந்து போனாங்கன்னா இந்தியா பணத்தை காணிக்கையை போடக்கூடாது, அவங்க இஸ்ரேல் பணமாக மாற்றி தான் போடணும். ஆனால் அவங்க கொள்ளையடிப்பதற்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்கள கமிஷன் அதிகமாக வாங்குவாங்க. புறா விற்கும் போது புறாவுக்கு அதிகமாக விற்பாங்க, ஆடு அதிகமாக விலைக்கு விற்பாங்க. இப்படி ஏமாத்து வேலையெல்லாம் நிறைய அவங்க செய்கிறதுனால ஆண்டருக்கு அது பிடிக்கல. காணிக்கையாக வந்த பணத்தில் இப்படி இவங்க ஏமாற்றி சம்பாதிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்கள சாட்டை எடுத்து அந்த ஆலயத்தை விட்டு அவங்கள எல்லாத்தையும் என்ன பண்ணாரு? துரத்தி அந்த ஆலயத்தையே என்ன பண்ணாரு? சுத்தப்படுத்தினார். அப்போ இன்றைக்கு எது ஆலயம்? இருதயம். இன்றைக்கு நம்முடைய சரீரம் தான் தேவனுடைய ஆலயம். இது அல்ல, இது கட்டடம் ஆலயம் அல்ல, இது நமக்கும் ஆலயம். ஆனா நாம தான் தேவனுக்கு ஆலயம். புரியுதுன்னு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆலயத்துக்குள்ள நீங்க வரும்போது இயேசு என்ன பண்றா? இது அவருக்கு நீங்க இருதயத்துல எடை கொடுத்தீங்கன்னா, இதோ வாசல்படியில நின்று கதவை தட்டுகிறேன், எவன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தானோ நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு என்ன பண்ணுவேன்? போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோட போஜனம் பண்ணுவான். ஆலயத்துக்கு வருகிற நீங்க இருதயத்தை திறந்து உங்க இந்த சரீரமாகிய ஆலயத்துக்குள்ள இயேசுக்கு நீங்க இடம் கொடுத்தீங்கன்னா, உங்களுக்குள்ள வந்த இயேசு உங்களுக்குள்ள இருக்கிற பேயி, பிசாசு, பாவம், சாபோ, வியாதி, துன்போ, துயரம் எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்குவார். இந்த அமைதியை உட்காந்துருந்தா எப்படி நொறுக்குவார்? சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லணும்னு ஆமீன் சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில கஷ்டம், கடன் பிரச்சனை, இந்த கோயில் எப்படியெல்லாம் அசுத்தம் பண்ணிட்டு இருந்தாலும் துரத்தினார்.
அதுபோல தேவனுடைய ஆலயங்களா இருக்கிற உங்க சரீரத்துக்குள்ள இருந்துட்டு என்னென்ன ட்ரபிள் பண்றானோ சாத்தான் அத்தனை பிரச்சனையை துரத்துவார். எப்போ அவர் வந்தா. இப்போ அவர் எங்க இருக்கிறார்? வரணும்னா சர்ச்சில் இருக்கிறார். நீங்க சர்ச்சுக்கு வந்துட்டா அவருடைய சர்ச் ஆகிய உங்களுக்குள்ள வந்துடுவார். நீங்க எடை கொடுக்கும் போது உங்களுக்குள்ள வந்துடுவார். உங்களுக்குள்ள வந்தோடனே அவர் செய்யற முதல் காரியம் என்ன தெரியுமா? சுத்திகரிப்பு. வெளிச்சம், இருள் நீங்கிரும், வெளிச்சம் வந்துடும், பேயெல்லாம் ஓடிரும், பிசாசெல்லாம் ஓடிரும், பாவமெல்லாம் ஓடிரும், கவலையெல்லாம் ஓடிரும், வியாதியெல்லாம் ஓடிரும், கண்ணீரெல்லாம் ஓடிரும், கடன் பிரச்சனை எல்லாம் ஓடிரும். இயேசு அங்க வீற்றிருப்பா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்த பார்க்கலாம். இதை நீங்க நம்பணும், இதை நீங்க விசுவாசிக்கணும். இதுக்கு நீங்க இயேசுக்கு எடை கொடுக்கணும். இயேசு ஆலயத்துக்குள்ள வரும்போது என்றைக்கு எடை கொடுத்தாங்களோ அன்னைக்கு தான் அது சுத்தமாச்சு. புரியுதா? அந்த தேவனுடைய ஆலயம், எருசலேமின் ஆலயம், இயேசு கிறிஸ்து உள்ள போற வரைக்கும் அது கல்லர் குகையாகவே இருந்தது. இயேசு என்னைக்கு அந்த ஆலயத்துக்குள்ள போனாரோ உடனே அது என்னாச்சு? சுத்தமாயிடுச்சு. இயேசு நமக்குள்ள எது வரைக்கும் நமக்குள்ள இயேசுக்கு நம்ம எடை கொடுக்கலையோ அது வரைக்கும் நம்ம கல்லர் குகையா தான் இருக்கும் நம்ம இருதயம். என்றைக்கு இயேசுக்கு நம்ம இந்த சரீரமாகிய சபைக்குள்ள எடை கொடுக்கிறோமோ அன்றைக்கு இந்த சரீரமாகிய இந்த சபை பரிசுத்தமாயிரும். புரியுது? நமக்கு மட்டும் ஒரு அலையிலியா சொல்லுங்க. ஆமேன். அப்ப முதல்ல ஆண்டு நம்மை சுத்திகரிக்கிறா. ரெண்டாவது பாருங்க, லூக்கா 4:14 ஒரு வசனம் இருக்கு பாருங்க, அழகா. பின்பு இயேசு ஆவியானவருடைய பலத்தினாலே கலிலேயாவுக்கு திரும்பி போனார். அவருடைய கீர்த்தி சுற்றிலும் இருக்கிற தேசமெங்கும் பரவிற்று. அவர்களுடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசித்து எல்லாராலும் புகழப்பட்டார். பாத்தீங்களா? ஜெப ஆலயத்துல என்ன பண்றாரு? உபதேசிக்கிறார், பிரசங்கம் பண்றார். இன்னொரு வசனம் கூட காலையில பாஸ்டம்மா வாச்சாங்க. அவருடைய வழக்கத்தின்படி, அவருடைய வழக்கமே என்னவா? சர்ச்சுக்கு போறது அவருடைய வழக்கம். எருசலேம் வந்தோடனே அவருடைய வழக்கத்தின்படி எங்க போனாரா? சர்ச்சுக்கு போறா. சர்ச்சுக்கு போய் விசுவாசிகளுக்கு என்ன பண்றாரா? உபதேசம் பண்ணுகிறார். சங்கீதம் 32:8 வாசிக்காதீங்க. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உண்மையில் என் கண் வைத்த உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். சர்ச்சுக்கு வந்தாதான் கர்த்தர் உங்களோடு பேசுவார், நல்ல ஆலோசனை தருவார். ஊழியக்காரர் மூலமா, சங்கீதத்தின் மூலமா, பாடல் மூலமா உங்ககிட்ட பேசுவா. ஏதாவது ஒரு வார்த்தை உங்களுக்கு வரும். இன்னைக்கு நிறைய பாட்டு பாடணும், ஒரே மாதிரி பாட்டு பாடணும். என்ன பாட்டு? ஒருத்தர் தான் சொல்றாங்க, மற்றவங்களுக்கு தெரியல. என்ன பாட்டு? கைவிடா கைவிடா கைவிடா. அப்ப அந்த வார்த்தை நாங்க கொடுக்கறது இல்ல, ஏசு உங்களுக்கு கொடுக்குறா. நான் கைவிட மாட்டேன், நான் உன்னை அப்ப அந்த வார்த்தை எங்க கிடைக்கும்? சர்ச்சில் தான் கிடைக்கும். புரியுது உங்களுக்கு? ஆலயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்குறா. நான் கைவிட மாட்டேங்கிறா. வருத்தப்படாதே, பாரப்படாதே, கண்ணீராக இருக்காதே. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்களே நீங்களே என்கிட்ட வாங்க. இங்கதான் ஆண்டவர் கூப்பிடுவார் உங்களை. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அழாதே, உன் துக்க நாட்கள் முடிந்து போகும். இதெல்லாம் எங்க கிடைக்கும்? கர்த்தர் எங்க மூலமா உங்களோடு கூட பேசுவா. அதனால தான் ஆலயத்துக்கு வரணும். உங்களுக்கு பதில் தருவா, கேள்விக்கு பதில் தருவா. பிரசங்கத்தின் மூலமாக ஆண்டவர் உங்களை பேசி 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 உங்களை சுத்திகரித்து, உங்களை உற்சாகப்படுத்தி, ஆட்சி தேய்ச்சி பலப்படுத்தி தைரியப்படுத்துவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அப்ப ஆண்டவருடைய சத்தத்தை நீங்க கேட்கணும்னா எங்க வரணும்? ஆலயத்துக்கு வரணும். ஆலயத்துக்கு வரணும். அது ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் உங்க கூட பேசுவா. அவருக்கு பிரியமானதை பேசுவா, அவருக்கு சித்தமானதை பேசுவா. உங்கள் பேசி உங்களை உற்சாகப்படுத்தி தைரியப்படுத்தி பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்க கர்த்தர் சித்தம் கொண்டு இருக்கிறபடினால நீங்க ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இன்னைக்கு என் கூட பேசுங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டு வரணும். அப்ப பாருங்க, நான் கொண்டு வராத வார்த்தையை கூட உங்களுக்காக என் மூலமா பேசுவார். ஐயோ, என் மகள் காலையிலேயே ஜெபம் பண்ணிட்டான், என் மகன் காலையிலேயே ஜெபம் பண்ணிட்டான், இன்றைக்கு பாஸ்ட் மூலமா அவங்களுக்கு ஒரு வார்த்தையை நான் கொடுத்தே ஆகணும்னு சொல்லி இடையில அப்படியே சொருகி விட்டுருவார். அந்த வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன், பிரசங்கத்தில் நான் கொண்டு வந்திருக்க மாட்டேன். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிட்டு வந்ததுனால உங்களுக்கான வார்த்தை உள்ள சொருகிடுவார். எனக்கு தெரியாம அதை நான் சொல்லியிருப்பேன். அது உங்களுக்கு மிகவும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும், உற்சாகப்படுத்துகிற வார்த்தையா இருக்கும், மீண்டும் எழும்பி பிரகாசிக்க பண்ணுகிற வல்லமையான வார்த்தையாய் அது உங்களுக்காக கர்த்தர் அனுப்புவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்து. நீங்க எனக்கு ஒரு வார்த்தை வேணும்னு சொல்லி ஜெபிக்காம வர்றதுனால நான் கொடுக்குற வார்த்தை கூட அது பிரயோஜனம் இல்லாம போயிடும். ஆனா நீங்க இனிமேல் ஜெபித்துட்டு வரணும். ஆண்டவரே நீங்க பேசுங்க,
பாஸ்ட் மூலமா பேசுங்க, எனக்கும் என் குடும்பத்துக்கான வார்த்தையை தாங்க அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்து பாருங்க. இனிமேல் பிரசங்கம் எல்லாம் தீர்க்க தரிசன பிரசங்கமா மாறிடும். என்னடா இப்படி நடக்குது, நான் சொன்னதெல்லாம் பாஸ்ட் சொல்றாரு, பாஸ்ட் மூலமா பேசுறாரு, பாஸ்ட் அம்மா மூலமா பேசுறாரு, சங்கீதத்துல பேசுறாரு. அன்னைக்கு சங்கீதத்துல அந்த வார்த்தை வந்திருக்கும். ஏதோ ஒரு பகுதியில் காணிக்க பாட்டில் கூட வரும். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். ஆண்டவருக்கு மனுஷெல்லாம் முக்கியம் கிடையாது. கழுத மூலமா பேசுவாரு, காக்கா மூலமா ஹெல்ப் பண்ணுவாரு. அதனால பாஸ்ட் மூலமா தான் பேசணும்ட்டு இல்லை, யார் மூலமாவும் ஆண்டர் அன்னைக்கு என்ன ஒரு ஆராதனை இல்லை, உங்களுக்கான செய்தியை டக்குன்னு ஆண்டர் கொடுத்துருவார். அதனால தான் ஆலயத்துல தேவன் பேசுகிறதுனால நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணாம நம்ம வரணும்னு சொல்றார். அவர் நேரடியாக உங்க கூட பேச விரும்புகிறார். புரியுதுன்றா இல்லையா சொல்லுங்க. மூன்றாவதாக மத்தேயு 21:13 வாசிங்க. என்னுடைய வீடு ஜெப வீடு என்னப்படும் என்று எழுதி இருக்கிறது. என்னுடைய வீடு ஜெப வீடு என்று எண்ணப்படும் என்று எழுதி இருக்கிறது, நீங்களும் அதை கல்லர் குகை ஆக்கினீர்கள் என்றார். பாருங்க, நம்முடைய வீடு மூணாவது ஆண்டர் என்னவாய் நம்முடைய சரீரத்தை மாற்றி இருக்கிறாருன்னா, இது கல்லர் குகையா இருந்தது, அப்ப இப்ப எப்படி மாத்தி இருக்கிறாரு, ஜெப வீடாய் மாற்றி இருக்கிறார். நமக்கு ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி ஜெபம் பண்ண தெரியாது, இயேசுவை அறிவித்துக்குள்ள ஜெபம் பண்ண தெரியாது, ஜெபம்னாலே என்னன்னு தெரியாது. ஆனா ஆலயத்துக்கு வந்த பிறகு இயேசு நமக்குள்ள வந்து இந்த ஆலயத்தை சுத்தப்படுத்தின பிறகு அப்படியே விட்டுட்டு போகல. புரியுது உங்களுக்கு? சாலமோன ஆலயத்தை சுத்தம் பண்ணிட்டு அப்படியே போகல, அங்கே சொல்லிட்டு போற, இனி இந்த ஆலயத்துல இனி காசு விற்கிறதோ பண்றதோ இருக்கக்கூடாது, இனி இந்த சபையில என்ன நடக்கணும், ஜெபம் நடக்கணும். இது என்ன வீடு? ஜெப வீடு. இது ஜெப வீடு. ஆனா நீங்க கல்லர் குகையை ஆக்கிட்டீங்க. ஆனா மறுபடியும் நான் அதை சுத்தப்படுத்திட்டேன், மறுபடியும் அதை பரிசுத்தப்படுத்திட்டேன். அதனால மறுபடியும் அசுத்தத்தை உள்ள கொண்டு வராதீங்க, இனி இது ஒரு ஜெப வீடாக நீங்க பயன்படுத்துங்கன்னாரு. அப்ப சபைக்குள்ள இருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு தான் உங்களுக்கே தெரியும் உங்களுடைய சரீரம் என்ன வீடு? ஜெப வீடு. ஜெப வீடு. ஜெப வீடு. நீங்க ஜெபிக்கணும். ஒரு நாளைக்கு குறைந்தது 1 மணி நேரமாகல ஜெபிக்கணும்னு இயேசு சொல்லி இருக்கிறார். சீஷர்களை பார்த்து 1 மணி நேரமாகல நீங்க விழித்திருந்து ஜெபிக்க கூடாதான். மாம்ச பலவீனம் உள்ளதுதான், ஆனா ஆவியோ உற்சாகம் உள்ளது. ஆவியை கொண்டு மாம்சத்தின் கிரியைகளை நீங்க அழித்தீங்கன்னா பிழைப்பீர்கள். 1 மணி நேரம் ஆகிலோ ஆண்டுகிட்ட நீங்க பலனை கேட்கணும். ஆவியில் நிரம்பினீங்கன்னா ஆவியானவர் எண்ணிக்கை கடங்காத பெருமூச்சுகளோடு கூட உங்களுக்காக வேண்டுதல் செய்வா. பாருங்க, 5 நிமிஷம் உங்களால ஜெபம் பண்ண முடியாது, ஆனா ஆவியில நிரம்பி பாருங்க, பெருமூச்சோட கூட அந்நிய பாஷையில பேசி 1 மணி நேரம் என்ன 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவார் ஆவியானவர். முட்டி வலிக்கிறது தெரியாது, முழங்கால் நிக்கிறது உங்களுக்கு தெரியாது, அப்படியே நீங்க ஜெபம் பண்ணிட்டே இருப்பீங்க. ஆவியின் பலனை கொண்டு இந்த சரீரத்துல இந்த ஆலயத்துல ஆவியானவர் அசைவாடி கொண்டே இருக்கணும். சாலமோன் ஆலயத்துல தேவனுடைய மகிமை நிரம்பி இருந்தது. சாலமோனின் ஆலயத்துல ஆண்டவருடைய வஸ்திர தொங்கல் நிரம்பி இருந்தது. உங்களுடைய சரீரம் என்ற ஆலயத்துல எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் நிறைவு இருக்கணும், நிறைவு இருக்கணும். அப்ப நீங்க பலனடைந்து எருசலேமிலும் யூதாயாவிலும் சமாரியாவிலும் இந்த உலகத்தின் கடைசி பரியந்தம் நீங்க ஆண்டவருக்கு எப்படி இருப்பீங்க? சாட்சிகளா இருப்பீங்க. இந்த சரீரத்தினால பாவம் செய்யாதபடி செய்யக்கூடாதபடி அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உள்ள இருந்து ஒரு பலனை கொடுப்பா, ஒரு பலனை கொடுப்பா, ஒரு உற்சாகத்தை கொடுப்பா, ஒரு சந்தோஷத்தை கொடுப்பா, சாத்தானை ஜெயிக்கிற பலனை கொடுப்பா, ஜெபிக்கிற அந்த நேரத்தை உங்களுக்கு கொடுப்பா. ஜெபிக்கும் பொழுது முழங்கால் படிடும் பொழுது நிறைய ஜெப குறிப்புகளை கொடுத்து உங்களுக்காக அவர் ஜெபம் பண்ண ஆரம்பித்து விடுவா. புரியுதுன்ற ஒரு அலையிலேயே சொல்லுங்க. அப்ப நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, ஏன்னா இதெல்லாம் நான் நினைக்காத ஜெப குறிப்புகளா நான் ஜெபம் பண்றேன், நான் நினைச்சிட்டே வரலையே, இதுக்கெல்லாம் நான் நினைவு படுத்திட்டே இருப்பார். நீங்க ஜெபித்து கொண்டே இருப்பீங்க. அப்பதான் ஆண்டவர் சுத்திகரித்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் வீடு ஜெப வீடு. அலையிலேயே சொல்லுங்களேன். உங்க ஆலயம், உங்க சரீரம் என்கிற தேவனுடைய ஆலயத்தினுடைய வேலை என்ன தெரியுமா? எப்போதும் தேசத்துக்காக, மற்றவர்களுக்காக, குடும்பத்துக்காக, ஊழியக்காருக்காக, சபைக்காக, ஆத்துமாக்களுக்காக, உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபித்து கொண்டே இருக்கணும். உங்க தொழிலுக்காக, உங்க வருமானத்துக்காக, உங்க குறைவுக்காக
டெய்லி நீங்க ஜெபிக்க 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 பாருங்க, எருசலேம் ஆலயத்திற்கு எப்படி கோடி கோடியா காணிக்க வந்து கொட்டினதோ அது போல உங்க தொழில்ல உங்க வருமானத்துல அப்படியே எல்லாம் கொண்டு வருவாங்க. எல்லாம் வரும், தேடி வரும். சுத்திகரிக்கப்பட்ட இடத்துல கர்த்தர் எல்லாம் கொண்டு வந்து உங்க பாதத்துல வைப்பாங்க. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷம். அதுதான் ஆண்டவர் சொல்ல, சபை கூடி வருதை நீங்க விட்டு விடாதீங்க. அடுத்தது நீங்களே ஒரு சபையா இருக்கும்படி ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வா. பார்த்தீங்களா, முதல்ல நம்மளை சுத்திகரிச்சாரு, அவன் நம்மோடு கூட பேசுறாரு. அடுத்தது ஜப வீடாக மாற்றுகிறார். அடுத்தது பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 11 13 வரைக்கும் வாசிங்க. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியாய் இருந்தாள். நல்ல கவனிங்க, எத்தனை வருஷமா இருந்தது? 18 வருஷம். 18 வருஷமா ஒரு பேய், ஒரு அசுத்த ஆவி நிமிரக்கூடாத கூனியாக சர்ச்சுக்குள்ளேயே வைத்திருக்குது. சரியா, நல்லா கவனிக்கணும். அந்த கூனியை ஆண்டவர் என்ன பண்றாரு, இயேசு அவளை கண்டு. பாத்தீங்களா, சர்ச்சுக்குள்ள இயேசு வந்தா இது போல வியாதி கூனி பிரச்சனை இருக்கிறவங்கள பார்ப்பார். நீங்க வெளியே எங்க போனாலும் இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அதனால உங்க பிரச்சனையை பார்க்கணும்னா நீங்க எங்க வரணும்? சர்ச்சுக்கு வரணும். ஆலயத்துக்கு வந்தா ஆண்டவர் உங்க பிரச்சனையை பார்ப்பா. பாஸ்ட் பாக்குறாரு இல்லையோ, ஆண்டவர் உங்களை பாப்பா. இப்ப இந்த அம்மா கூனிங்கிற பிரச்சனையை ஆண்டவர் பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன பண்றாரு, தம்மிடத்தில் அழைத்து ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். உடனே அந்த கூன் நேராய்ச்சி தேவனை என்ன பண்றா, மகிமைப்படுத்துகிறான். அப்போ ஆலயத்துக்குள்ள யாரோ கூணா இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் விரும்புகிறார். இந்த கூணா இருப்பதற்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தம் உங்களுக்கு சொல்ற பாருங்க. இந்த கூன் என்று எதை குறிக்கிறது என்று சொன்னா, இன்றைக்கு நமக்குள்ளேயும் நம்ம சபையிலும் நிறைய கூன் விழுந்தவங்க இருக்கிறாங்க. எதுல கூன் விழுந்தவங்க இருக்காங்கன்னா, ஆவிக்குரிய வாழ்க்கையில கூன் விழுந்தவங்களா இருக்கிறாங்க. நேரா நிமிர்ந்தத்தை உட்கார்ந்துருக்கீங்க. ஆனா ஆண்டவருடைய பார்வையில ஜபம் இல்லை, துதி இல்லை, ஸ்தோத்திரம் இல்லை, அவரை பார்த்து துதிக்க முடியல, நேரம் நிமிர்ந்து ஆண்டவருக்கு கையை தூக்கி ஆராதிக்க முடியல, ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியல, ஆத்தும ஆதாயப்படுத்த முடியல, ஆதியில இருந்த அன்பு இல்லை. எல்லாம் இப்ப என்ன ஆயிப்போச்சு, நெறிந்த நாணலை போல இப்படி வளைஞ்சு போச்சு. நேரம் என்ன நாணல் இப்ப ஏதோ ஒரு நெறிந்து இப்படி வளைஞ்சு குனிஞ்சு போச்சு. இந்த கூணு விழுந்துருச்சு. இப்ப இந்த கூணு விழுந்த இந்த நெறிந்த நாணலை ஆண்டவர் மறுபடியும் அப்படியே நேரம் நிமித்துகிற ஆவிக்குரிய அர்த்தம் தான் அந்த கூனி. ஆண்டவர் எதை விரும்புறா, கூணு விழுந்தவங்க சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடாது. ஆவிக்குரிய கூணு விழுந்தவங்களும் சர்ச்சுக்குள்ள இருக்கக்கூடாது. அவங்கள என்ன பண்ணணும், மறுபடியும் ஸ்ட்ரைக் ஆக்கணும், மறுபடியும் அவங்கள நிமித்தணும். ஆனால் தான் எபிரேயர் 12 சொன்னாரு, தளர்ந்த கைகளையும் நெகிழ்ந்த முழங்கால்களையும் திரும்ப நீங்க என்ன பண்ணுங்க, நிமிர்த்தணும். கை கீழே போச்சு, முட்டி சோர்ந்து போச்சு, மறுபடியும் நீ படுத்துட்ட, உன்னை மறுபடியும் தூக்கி எடுத்து ஜப வீரனாய் மாற்றி ஆண்டருக்கண்டு நீ எழுந்த பிரகாசிக்கிற மகனாய் உன்னை மாற்றணும்னு எபிரேயர் 12 ஆண்டு சொல்ற. நெகிழ்ந்த கைகளை என்ன பண்ணுங்க, தளர்ந்து போச்சு, ஜெபம் பண்ண முடியல, நீ கூணாயிட்ட. எத்தனையோ வருஷமா கூணாவே இருக்கிற, எத்தனையோ வருஷமா சர்ச்சுக்குள்ள பிரயோஜனமா இல்லாமலே இருக்கிற, 12 வருஷம் 20 வருஷங்கிற, ஆனா ஒரு பிரயோஜனம் ஒரு ஆத்மா கூட்டு வர மாட்டேங்கிற, ஒண்ணு இல்ல, கூணா இருக்கிற, கொஞ்சம் நிமித்தி விடலான்னு சொல்லி சர்ச்சில் ஆண்டவர் நிமித்தி விடுறாரு. எப்ப நிமித்தி விடுவாரு, சர்ச்சுக்கு வந்தாதான் நிமித்துவார். அலையிலையா சொல்லுங்களேன். இன்றைக்கு உங்களில் அநேகரை கத்த மீண்டும் பழைய நிலைமைக்கு உங்களை கொண்டு வர விரும்புகிறார். ஆமாண்டவர் அலையிலையா சொல்லுங்க. ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த ஜப வாழ்க்கை, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த வேத வாசிப்பு, ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்த அந்த பரிசுத்த வாழ்க்கை, அது மறுபடியும் வரணுன்றார். மறுபடியும் அந்த தெம்பு வரணும். ஏன்னா குடிஞ்சிருச்சு, ஆனா முறியல, முறிக்க விட மாட்டா, மங்கி எரியுது, அணைய விட மாட்டா, மறுபடியும் அனல் மூட்ட விரும்புகிறா, மறுபடியும் எலும்பி பிரகாசிக்க பண்ண விரும்புகிறா. அதுக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கிற நீங்க பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனால் தான் சர்ச்சுக்கு வெளியே இருக்கிறவங்களுக்கு அப்படி பண்ண முடியாது. ஆனால் தான் அவங்கள கூட்டிட்டு வாங்கன்றாரு. புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க. அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தலாம், நீயும் உற்சாகம் அடைங்க, அவங்களையும் உற்சாகப்படுத்தலாம். இப்ப நிமிர பண்ணுகிறா. இப்ப இந்த கூனின்றது புரிஞ்சிச்சுன்ற ஒரு அலையிலையா சொல்லுங்க. அப்ப நம்மையும் கர்த்தர் நிமிரப்பன அவருடைய முகத்தை பார்க்க வைக்க விரும்புகிறார். அவரை பார்த்த முகங்கள் வெக்கப்பட்டு போனதில்லை, அவரை பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தன.
அதுபோல மீண்டும் நம்ம நிமிர்ந்து நின்று ஆண்டவருக்காக ஊழிய செய்ய வேண்டும் என்று கர்த்தர் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். ஒப்பு கொடுங்க. நீங்க கூனியா இருந்தாலோ மீண்டும் இன்றைய கர்த்தர் நிமிர பண்ண வல்லமிழவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க. அந்த அம்மாவை கூனியாய் ஒரு ஆவி, அசுத்தாவி அப்படி வைத்திருந்தது. அதை துரத்தி அவளை உற்சாகப்படுத்தினா. அதுபோல் இன்னைக்கு எந்தெந்த அசுத்த ஆவிகள் நம்ம ஜெபிக்க கூடாதுபடி, துதிக்க கூடாதுபடி, ஊழிய செய்யக்கூடாதுபடி கட்டி வைத்திருக்கிறதோ அந்த ஆவிகள் எல்லாம் கர்த்தர் இன்றைக்கு துரத்தி மீண்டும் எழுந்து பிரகாசிக்க பண்ண வல்லமுள்ளவராக இருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். ஆமென், ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அநேக அற்புதங்களை கர்த்தர் சபை நடுவே நடத்துவார். அதே 4:33 35 வரைக்கும் வேகமா வாசிங்க. ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவி பிடித்திருந்த ஒரு மனுஷன் இருந்தான். பாத்தீங்களா, ஜெப ஆலயத்துக்குள்ளே பேய் பிடிச்சவங்களா இருக்கிறாங்க. அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன். பாருங்க, சர்ச்சுக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு ஆண்டவர்கிட்டயே எங்களை கெடுக்க வந்தீங்களான்னு கேட்கிறான். ஆனாலும் ஆண்டவர் சர்ச்சுக்குள்ள யாரை விட மாட்டாரு. பேய் பிசாசு இருக்குதோ ஒருபோது விட மாட்டார். நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று உரத்த சத்தமிட்டார். ஆண்டவர் குறித்து அவன் சாட்சி கொடுக்கிறா பாருங்க, நீங்க தேவனுடைய பரிசுத்தர். அதனால தான் நம்ம ஆண்டவரை துதிக்கும் பொழுது சேனைகளின் கர்த்தாவே நீர் பரிசுத்தர் 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 என்று துதிக்கணும். அங்கே பரலோகத்திலே தேவ தூதர்கள் அதை சொல்லித்தான் துதிக்கிறாங்க. நீர் பரிசுத்தர் என்பதை அதிகமாய் சொல்லி நம்ம துதிக்கணும். ஏன்னா அவன் சொல்றான் பாருங்க, நீங்க பரிசுத்தர் என்று அறிந்திருக்கிறேன். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போய் என்று அதை நீ என்ன சொன்னாலும் பிசாசே, நீ சர்ச்சுக்குள்ள நீ இருக்கக்கூடாது, இவங்களாம் என் சபை, இவங்களே என்னுடைய ஆலயம், இவங்களுக்குள்ள நான் இருக்கிறேன், ஓடிப்போன்னு சொல்லி நம்மளை விட்டு துரத்துறாரு. அப்பொழுது பிசாசு அவனை ஜனங்களின் நடுவே விழத்தள்ளி அவனுக்கு ஒரு சேதமும் செய்யாமல் அவனை விட்டு போய்விட்டது. எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். சபைக்குள்ள ஆண்டவர் பேய் பிசாசெல்லாம் இல்லாம துரத்துவாரு. மத்தேயு 21:14 வாசிங்க. மத்தேயு 20. அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள், அவர்களை சுஸ்தமாக்கினார். அப்ப நீங்களும் நானும் இப்படிப்பட்ட வியாதியஸ்தர்களெல்லாம் எங்க கூட்டு வரணும்? சர்ச்சை கூட்டு வரணும். ஆலயத்துக்கு கூட்டு வந்தா உங்களுடைய விசுவாசத்தை கண்டு அவர்களை கர்த்தர் குணமாக்குவார். நீங்க கூட்டு வந்திருக்கிறீங்களே, உங்களை வெக்கப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு கர்த்தர் சுகத்தை கொடுப்பா. காலையில ஒரு சாட்சி சொன்னேன். நம்ம தேசிக அப்பா ஒருத்தர் கூட்டிட்டு வந்திருந்தார். அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரோக் மாதிரி வந்து நல்ல ஒரு எலக்ட்ரிஷியன், சேவூரில் நல்ல ஒரு ஃபேமஸான எலக்ட்ரிஷியன் வேலை செய்கிறவர். அவர் ஸ்க்ரூ கூட டைட் பண்ண முடியாமல் கை வராமல் போச்சு. இது கால் நடப்பார், ஆனால் ஒரு மாதிரி கையெல்லாம் வராமல் போச்சு. வேலைக்கே போக முடியல. அவர் கூட்டிகிட்டு வந்தார். நாங்கள் பாஸ்டமாக நாங்கள்லாம் ஜெபம் பண்ணோம். அவருக்கு பாருங்கள் ஆண்டவர் சுகத்தை கொடுத்து இப்போ வேலைக்கு போகிறாரு. குடும்பமாக சர்ச்சுக்கு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வரும்போது அற்புதம் நடக்குது. இன்றைக்கும் அற்புதம் நடக்குது, இன்றைக்கும் அதிசயம் நடக்குது. அப்போ நம்ம சேவரை சுற்றி நிறைய பேர் அப்படி இருக்காங்க, வியாதியஸ்தர்கள் இருக்காங்க, பிரச்சனை உள்ளவங்க இருக்காங்க. அவங்கள நீங்க தான் உற்சாகப்படுத்தி சபைக்கு அனுப்பி தரணும், சபை கூட்டிட்டு வரணும். கூட்டிட்டு வரும்போது ஆண்டவர் உங்களுக்கு பாருங்க, அன்றைக்கு அற்புதங்களை செய்த ஆண்டவர் இன்றைக்கோ சபைக்குள்ள அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறா. கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க? இனிமேல் கூட்டிட்டு வந்துடலான்றவங்க இல்லையோ சொல்லுங்க பார்க்கலாம். நிறைய ஆத்துமாக்களை கூட்டிட்டு வாங்க, வியாதியஸ்தரை கூட்டிட்டு வாங்க. இன்றைக்கோ சபை நடுவே கர்த்தர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அடுத்து பாருங்க, 1 கொரிந்தியர் மார்க்கு 3:1-5 வரைக்கும் வாசிங்க. மறுபடியும் அவர் ஜெப ஆலயத்தில் பிரவேசித்தார். அங்கே சூமின கையை உடைய ஒரு மனுஷன் இருந்தான். அவர் ஓய்வு நாளில் அவனை சொஸ்தமாக்கினால் அவர் பேரில் குற்றம் சாட்டலாம் என்று அவர் மேல் நோக்கமாய் இருந்தார்கள். அப்பொழுது அவர் சூமின கையுடைய மனுஷனை நோக்கி, எழுந்து நடுவே நில் என்று சொல்லி அவர்களை பார்த்து, ஓய்வு நாட்களில் நன்மை செய்வதோ தீமை செய்வதோ ஜீவனை காப்பதோ அழிப்பதோ எது நியாயம் என்றார். அதற்கு அவர்கள் பேசாமல் இருந்தார்கள். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்து அந்த மனுஷனை நோக்கி, உன் கையை நீட்டு என்றார். பாருங்க, சூமின கையுடைய ஒருத்தன் சர்ச் முதல்ல யார் இருந்தது? 18 வருஷம் இருக்கீங்களா இல்லையா? முதல்ல கூனி ஒரு அம்மா இருந்தாங்க, சரிப்படுத்தினாரு. அது ஆவிக்குரிய குறைவு நிறைவாக்கிட்டாரு. இங்க ஒரு மனுஷனுக்கு சர்ச்சுக்குள்ள எப்படி இருக்கிறாரு? சூம்பி போச்சு, கை சூம்பி போச்சு, வரமாட்டேங்குது. இப்ப சூம்பி போன மனுஷனை இப்ப குணமாக்கணும். இப்ப என்ன குணமாக்குறாரா இல்லையா பாருங்க. உன் கையை நீட்டு என்றார். அவன் நீட்டினான். அவன் கை மறு கையை போல சொஸ்தமாயிற்று. ஆமென். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்தி.
இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் என்னன்னா, இன்றைக்கு நம்ம சர்ச்சுக்குள்ள கூட நிறைய பேர் சூமின கையுடையவங்களா இருக்காங்க. பக்கத்துல பாருங்க, கை நல்லா இருக்கா இல்லையா? நல்லா இருக்கு. ஆனா ஆண்டவருடைய கண்ணுல நிறைய பேருடைய கை சூம்பி போயிருக்கு. இப்ப அதைத்தான் சரிப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். அப்போ இந்த புது ஆவிக்குரிய சூமின கை என்று எதை சொன்னேன்னா, உற்சாகமா காணி கொடுக்க மாட்டாங்க, உற்சாகமா தசம்பா கொடுக்க மாட்டாங்க, உற்சாகமா சந்தா கொடுக்க மாட்டாங்க, சபைக்கு எது கொடுக்க மாட்டாங்க, சும்மா வர்றது போறது பண்ணுவாங்க. எப்படி ஃபேன் ஓடுது, எப்படி லைட் எரியுது, எப்படி இதெல்லாம் பாஸ்ட் செய்கிறாரு, எப்படி இத்தனை பணம் செலவு பண்ணுறாங்களே, ஒரு பண்டிகை பண்ணுறாங்களே, கன்வென்ஷன் நடத்துகிறாங்களே, இவ்வளோ செலவாகுது, இது பற்றிலாம் அவங்களுக்கு எந்த கவலை கிடையாது. அவங்க கை எப்படி இருக்கும்? சூம்பி போயிருக்கும். இப்படியே சூம்பி போயிருக்கும். பேக்கெட் ஃபுல்லாக இருக்கும் பணம், ஆனால் கை கீழே போகாது. அதை இப்படி இப்படி இருக்கும், சூம்பி போயிருக்கும். அதனால தான் ஆண்டவர் சபைக்குள்ள யாருடைய கையை எப்படி இருக்கக்கூடாது? சூம்பி போன கையா இருக்கக்கூடாது. மனதார கொடுக்கிறவங்களா இருக்கணும். சில பேருடைய கை மற்ற ஊழியங்களுக்கு நல்லா நீட்டிக்கும், ஆனால் அவங்க சர்ச்சுக்கு சூம்பிக்கும். புரியுது அவங்களுக்கு? மற்ற இது இருக்கிற பெரிய பெரிய ஊழியத்துக்கெல்லாம் கொடுப்பாங்க, அது ஏற்கனவே அங்கே கோடி கோடியாக வச்சிருக்கிறாங்க. அங்கே ஊழியத்துக்கு வேணா என்ன பண்ணுவாங்க, அனுப்புவாங்க. ஆனால் அவங்க போகிற சர்ச்சுக்கு கொடுக்க மாட்டாங்க. அது ஏழை கிராமத்தில் ஊழிய சேர நிறைய பாஸ்டிங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அந்த பாஸ்டிங்களுக்கு கொடுக்கறது இல்லை, அந்த சபைக்கு கொடுக்கறது இல்லை. அந்த சபையில் ஒரு நல்ல சேர் இல்லை, ஒரு நல்ல சோஃபா இல்லை, ஒரு நல்ல மைக் செட் இல்லை, நல்ல ஒரு ஃபேன் இல்லை. அது போல தமிழ்நாடு பூரா எத்தனையோ சர்ச்சுங்க, ஏழை சபைங்க இருக்கு, அங்க இந்த விசுவாசம் கொடுக்கறது கிடையாது. கை அப்படியே சூம்பி வச்சுக்கிறது. ஆனா வெளியே ஊழியத்துக்கு அப்படியே அனுப்புறது. அங்க 1000, இங்க 2000, அங்க 5000, அங்க 10,000, லட்சக்கணக்கால அனுப்புறாங்க. ஏற்கனவே இருக்கிற ஊழியத்துக்கு அனுப்புறாங்க. ஆனா இவங்க ஊழியத்துல இயேசு அங்க கண்ணீரோடு நிற்கிறான், அந்த சபைக்கு கொடுக்கறது இல்லை. அப்படிப்பட்ட சூமின கையத்தான் ஆண்டவர் இங்க என்ன பண்ணாரு, உங்க சர்ச்சுக்கு முதல்ல கையை நீட்டுறா, இங்க வந்து கையை நீ சூப்பி வைக்காத, நீட்டுறான்றார். முதல்ல நீ போற சர்ச்சுக்கு குடுறா, உங்க பாஸ்டுக்கு குடுறா, உங்க சபை வளர்ச்சிக்கு குடுறா, உங்க கிராமத்துல இந்த சபை வளரட்டும், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்றார். மற்ற ஊழியத்தை நான் பார்த்துக்கிறேன், அதை பத்தி நீ ஏன் கவலைப்படுற? முதல்ல நீ போற ஊழியத்தை டெவலப் பண்ணும்படி உன் கையை நீட்டு, உற்சாகமான காணிக்கை கொடு, நல்ல தசம்பாகத்தை கொடு, அங்கே சபையினுடைய எல்லா பண்டிகைக்கும் முன்னாடி நில்லு. இன்னைக்கு பாருங்க, ஒரு ஏழை மனுஷன் டிசம்பர்ல நடக்கிற பண்டிகைக்கு 10,000 ரூபாய் கொடுத்துட்டு போயிட்டார். இன்னைக்கு காலையில ஒரு ஏழை மனுஷன் கவர்ல போட்டு கொண்டு வந்தாரு. என்ன யானை, நம்ம அந்த டிசம்பர் பண்டிகை கொண்டாடுறோமே அதுக்கு வச்சுக்காங்க, 10,000 கொடுத்துட்டு போயிட்டார். இதுதான் அந்த சூமின கையை நீட்டுறது. அதனால இன்னைக்கு இங்கே யாராவது அந்த மாதிரி சூமின கையுடையவர்களா, இந்த சபைக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை, இதுல நம்ம ஷேர் இல்லை, நம்ம எங்கேயாவது பெரிய ஊழியத்துக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க நினைச்சிருந்தீங்கன்னா, இந்த கர்த்தர் உங்களோடு கூட தான் பேசுகிறா. இதுதான் உங்களுடைய சர்ச்சு. உலகத்துல இந்த சர்ச்சில் இருந்து தான் உங்களை பரலோகத்தை கர்த்தர் கூட்டிட்டு போவா. வேற யாரும் உங்களுக்கு ரெப்ரசன்டேட்டிவ் கிடையாது. நான் தான் உங்களுக்கு பொறுப்பு, உங்களுக்கு உத்தரவாதம் நானும் பாஸ்டமாவும் தான். எங்களை தான் உங்களை பத்தி கேட்பாரு. அதனால இந்த ஊழியம், இந்த சபை, இந்த சபையினுடைய தேவைகள் இதையெல்லாம் சந்திப்பதற்கு உங்களுடைய கரம் சூம்பின கரமா இருக்கக்கூடாது, அது நீட்டின கரமா இருக்க வேண்டும். எல்லா கையை நீட்டுங்க பார்க்கலாம், கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். கையை எல்லாத்தையும் இப்படி நீட்டி காட்டுங்க பார்க்கலாம். முதல்ல நம்ம சர்ச்சு, அடுத்தது மற்றது கொடுங்க, அதுக்கு யாரும் தடை இல்லை. ஆனா இங்க கொடுக்கறத கொடுக்காம, நம்ம சர்ச்சை குறித்த ஒரு அக்கறை இல்லாம, நம்ம சபையின் வளர்ச்சி குறித்த ஒரு தரிசனம் இல்லாம, நான் அங்க கொடுத்தேன் இங்க கொடுத்தேன், எங்க கொடுத்தாலும் கர்த்தர் நீ எங்க கொடுத்தேன் தான் கேட்பாரு. கடைசியில ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு இன்னொரு ஹோட்டலுக்கு நீ இப்ப பில்லு கட்டிட்டு வந்தா விடுவாங்களா? நினைச்சு பாருங்க. நீங்க இவ்வளவு பாடுபட்டு உங்களுக்கு பிரசங்கத்தையும் உங்களுக்கான காரியத்தையும் நாங்க செய்துட்டு, உங்களுடைய அந்த கடைசி வரவேண்டிய அந்த ஆசீர்வாதம் சும்மா வேற பக்கம் போகுதுன்னா எவ்வளோ வேதனையா இருக்குன்றத நீங்க என்ன பண்ணணும், நினைத்து பார்த்து நம்முடைய சபை வளரணும், இன்னும் நம்ம பெருகணும், இங்க தேவைகள் சந்திக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நீங்க உணரணும். புரியுதுன்னு ஒரு அலையிலையா சொல்லுங்க பார்க்கலாம்.
சத்தம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் சபைக்குள்ள சூமின கையுடையவர்கள் இருக்கக்கூடாது என்பதற்காக தான் கர்த்தர் அதை நம்ம அறிந்து கொள்ளும்படி ஒரு சூமின கையுடைய அந்த மனுஷனை கையை நீட்டுறா, போடா சுகமாகடான்னு சொல்லி அவனை சுகமாக்கினா. அது போல இன்றைக்கு நம்ம சபைக்குள்ள இனி யாரும் சூமின கையுடையவர்களாக இராதீங்க. தாராளமா நம்முடைய ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படும்படி கொடுங்க. நமக்கு நிறைய தேவைகள் உண்டு. பாருங்க, இன்னைக்கு நீங்க சந்தோஷமா ஃபேன் போட்டு லைட், ஒரு ஃபேன் ஆஃப் பண்ணியிருக்குமா பாருங்க, அங்க ஆளே இல்லை, ஃபேன் ஓடுது பாருங்க. புரியுதா உங்களுக்கு? ஆளே இல்லாம ஓடுது பாருங்க. ஏன்? நம்ம பணம் பொருளுக்குள்ள பிரச்சனை இல்லை, நம்ம ஜனங்க சந்தோஷமா இருக்கணும். அல்லேலூயா. எல்லாம் ஒரு குறை இல்லாம நாங்க உங்களை வைத்திருக்கிறோம். ஆனால் நீங்களும் குறை இல்லாம உங்களுடைய தசமபாக காணிக்கைகளை உற்சாகமா இந்த சபை கொண்டு வந்து கொடுத்தீங்கன்னா இருக்கிற இந்த நிலையிலிருந்து இன்னும் 1000 மடங்கு கத்தனமை உயர்த்துவார். புரியுதுன்னு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த காணொலியில கேட்கிற விசுவாசிங்க கூட உங்க சபை ஊழியத்துக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? கொடுக்கணும். இந்த இதுல யூடியூப்ல கேட்கிறவங்க கூட உங்க சபைக்கு தான் நீங்க என்ன பண்ணணும்? முதல் ப்ரெஃபரன்ஸ் உங்க காணிக்கை, தசம பாகம், உற்சாகமான காணிக்கை எல்லாம் அங்கதான் கொடுக்கணும். அதுக்கு அடுத்தது தான் மற்றது. மற்ற ஊழியங்களுக்கு கொடுக்கறதுக்கு கோடான கோடி ஜனங்க இருக்காங்க. ஆனா உங்க சர்ச்சை கொடுக்கறதுக்கு நீங்க தான் இருக்கிறீங்க, வேற யாரும் இல்லை. புரியுது? அலையிலேயே சொல்லுங்க. நமக்கு வேற எங்கதான் வருதா? இல்லை, அவங்களுக்கு வேற எங்க இருந்தோ வருது. புரியுதா? நீங்க கொடுக்கலனாலும் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஆள் உண்டு. ஆனா இது போல சபைகளுக்கு சபை விசுவாசிங்க தான் கொடுக்கணும். அதனால காணொலியில கேட்கிற விசுவாசிங்க கூட உங்க சர்ச்சுக்கு கொடுங்க, உங்க சர்ச்சு வளர்ச்சிக்கு பாடுபடுங்க. சூமின கையை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு குணமாக்குவார். தாராள குணமல்லவர்களாக இருங்க. கர்த்தர் உங்களை பெருக பண்ணுவார். உற்சாகமாய் கொடுக்கிற கர்த்தர் பிரியமாய் இருக்கிறார். ஒரு கலசம் தண்ணீரை கொடுத்தாலும் அதனுடைய பலனை நீ அடையாமல் போவதில்லை. பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான், சிறுக விதைக்கிறவன் சிறுகதான் அறுப்பான். அதனால உங்க சபைக்காக, தமிழ்நாட்டில் அந்தந்த சபை வளர்ந்து பெருகுமடிக்காக, சபை இல்லாத இடத்துல எல்லாம் சபை கட்டுமடிக்காக, உங்க சபைக்கு அந்தந்த விசுவாசிங்க உங்க பிரயாசத்தின் பலனின் தசமமாக காணிக்கைகளை உற்சாகமாய் கொடுங்க. நம்முடைய தேசத்துல, தமிழ்நாட்டுல ஒரு எழுப்புதலை சீக்கிரத்துல கர்த்தர் கொண்டு வருவார். கரங்களை தட்டி ஆண்டவர் சந்தோஷப்படுத்துங்க பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் வாசிங்க. தேவனானவர் சபையிலே முதலாவது அப்போஸ்தலரையும், பாருங்க, சர்ச்சுக்குள்ள இருந்தாதான் அப்போஸ்தலர் உருவாக்குவாரு. இரண்டாவது தீர்க்கதரிசிகளையும், சர்ச்சுக்குள்ள இருந்ததா தீர்க்கதரிசி வருவாங்க. மூன்றாவது போதகர்களையும், சர்ச்சில் இருந்ததா பாஸ்டர்ஸ் வருவாங்க. பின்பு அற்புதங்களையும், சர்ச்சில் தான் அற்புதம் நடக்கும். பின்பு குணமாக்கும் வரங்களையும், இங்க இருந்து தான் குணமாக்கும் வரத்தை உங்களுக்கு தருவாரு. ஊழியங்களையும், ஊழியமும் இங்க இருந்து தான் தருவார். இன்னைக்கு பாருங்க, நம்ம சர்ச்சில் இருந்து தமிழ்நாடு பூரா ஊழியத்துக்கு அனுப்பி இருக்கிறோம். மெட்ராஸ்க்கு போனாலும் நம்ம ஆட்கள் இருக்கிறாங்க, திருநெல்வேலி போனாலும் நம்ம சர்ச்ச ஆள் இருக்காங்க, கோயம்புத்தூர் எங்க போனாலும் சேவூர் விசுவாசிங்க பாஸ்டா இருக்கிறாங்க. ஏன்? இங்க இருந்துதான் கர்த்தர் ஊழியத்துக்கு உருவாக்கி தமிழ்நாடு முழுவதும் அனுப்பி இருக்கிறார். அதான் அவர் சொல்றாரு, பின்பு ஊழியங்களையும் ஆளுகைகளையும் பலவித பாஷைகளையும் ஏற்படுத்தி, அந்நிய பாஷைகளையும் இதெல்லாம் எங்க இருந்து வருது? சர்ச்சில் இருந்து வருது. இதுக்காக அங்கே இங்கே நீங்கள் ஓட வேண்டிய அவசியமே கிடையாது. அங்கே ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நடக்குது, அங்கே போனால் எனக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்துருவாரு, அங்கே போனால் வல்லமை வரங்களை கொடுத்துருவாருன்ட்டு ஏமாறக்கூடாது. எல்லாமே எங்கே இருக்கு? முதல் வசனமே தேவனானவர் சபையிலே முதலாவது. எங்க? சபையிலே. சத்தியத்தை அறிந்து கொள்ளுங்க. சர்ச்சில் வந்து நீங்க கேளுங்க, ஆண்டரே எனக்கு ஊழியம் வேணும், அப்போஸ்தலர் ஊழியம் வேணும், தீர்க்க தரிசன ஊழியம் வேணும்னா ஆண்டர் இங்க கொடுப்பார். தான் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சர்ச்சுக்குள்ள நடக்காதது வெளியே நடக்குதுன்னா அப்ப சர்ச்சு வேண்டாவே. முதல்ல எங்க தான் நடக்கும்? சர்ச்சில் தான் நடக்கும். அதை முதல்ல நீங்க புரிந்து கொள்ளுங்க. ஒரு பெரிய ஊழியக்காரர் இருக்கிறாரு, ஊழியம் செய்து கொண்டிருக்கிறாருன்னு வைங்களேன், அவரை போய் நீங்க கேட்டு பாருங்க, நீங்க எங்க வல்லமையை பெற்றீங்கன்னு கேட்டு பாருங்க. அவர் எங்க வல்லமையை பெற்றிருப்பாரு? ஏதோ ஒரு சர்ச்சில் தான். இன்னைக்கு தனியா ஊழியம் செஞ்சு அவங்க வளர்ந்து பெருகி இருக்கலாம், ஆனா அவங்களுக்கு ஆண்டவர் எங்க தான் கொடுத்தாரு? சர்ச்சில் தான். அப்ப எதுதான் முக்கியம்? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. சர்ச் முக்கியம். சர்ச்சில் இப்படிப்பட்ட ஊழியங்கள் எல்லாம் கர்த்தர் நமக்கு தருவா. அடுத்தது சங்கீதம் 122:9.
எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்து நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் உங்களுக்கு என்ன உண்டாகும்? நன்மை. நன்மை. சர்ச்சுக்கு வாங்க, உங்களுக்கு நன்மையானது நடக்கும். நன்மையான எந்த தெய்வம், பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதானத்திலே இறங்கி வருகிறது. அது யாதொரு மாறுதலும் வேற்றும் நிழலும் இல்லவே இல்லை. எல்லாம் இங்க நன்மை கொடுப்பார். தாவீது சொல்ல, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன் பாடுவேன். சர்ச்சில் வந்து பாடுங்க. உங்களுக்கு குழந்தை வேணுமா, வீடு வேணுமா, உங்க பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகணுமா, கார் வேணுமா, என்ன வேணும், எல்லா நன்மைகளையும் சபையில ஆண்டவர் தருவார். சபையில தருவார். ஆண்டவர் சொன்ன நன்மையானது சபையில வரும். சங்கீதம் 23:6 அத்த சொல்ல இருப்பாங்க, ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை பாத்தீங்களா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் உங்களை பின்னாடி நன்மையும் கிருபையும் தான் தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாகி நிலைத்திருப்பேன். பாத்தீங்களா? கர்த்தருடைய வீடுன்னு அது சர்ச். ஆலயத்துல நான் உட்கார்ந்துருப்பேன். ஆலயத்துல வந்து நான் ஜெபம் பண்ணுவேன். ஆனா என் பின்னாடி என்ன வரும்? நன்மையும் கிருபையும் என் பின்னாடி வரும். சர்ச்சில் நேரம் இருக்கா? சர்ச்சில் வந்து அப்படியே சேர் போட்டு உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிட்டு போங்க. உங்க பின்னாடி நன்மையும் கிருபையும் அப்படியே வரும். சர்ச்சில் இருந்து வந்துட்டே இருக்கும். சொல்ல, வீட்டுல கர்த்தருடைய வீட்டில நான் நீடித்த நாட்களை நிலைத்திருப்பேன். நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களையும் உங்க குடும்பத்தையும் உங்க பிள்ளைகளையும் நன்மை தொடரும். நம்புறவங்க மட்டும் ஒரு அலையிலேயே சொல்லுங்க பார்க்கலாம். கடைசியா ஏசாயா 56:7 வாசிங்க. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். பாத்தீங்களா? ஆண்டவர் நம்ம எல்லாம் தேவனுடைய ஆலயத்துல கொண்டு அவருடைய ஜெப வீட்டில நம்ம எல்லாம் மகிழ பண்ணுவாராம். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும், ஆண்டவருடைய சர்வாங்க தகனங்களும், அவர்களுடைய பலிகளும், நம்ம செலுத்துற பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். ஆமென். நம்முடைய பலிபீடத்தெல்லாம் சபையில ஆண்டவர் அங்கீகரிப்பாரு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். ஆமென். இந்த வீடு சகல ஜனங்களுக்கு என்ன வீடு? ஜெப வீடு என்னப்படும். ஆலயமோ ஆண்டவருக்கு ஜெப வீடு, நாமோ தேவனுக்கு ஜெப வீடு. ஆனால் நீங்க ஜெபம் பண்ணும்போது அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆசீர்வாதம் நடக்கும். நீங்க ஆசீர்வாதத்தான் ஒருத்தர் ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஏன்னா நீங்களே ஒரு ஜெப வீடா இருக்கிறதுனால உங்க மூலமா நிறைய அற்புதங்களை அதிசயங்களை கர்த்தர் நடப்பிக்க பண்ணுவார். அல்லேலூயா. நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமா மாறுவீங்க. உங்க கிராமம், உங்க பட்டணம், உங்க தேசம் எல்லாத்துக்கும் உங்களை ஆசீர்வாதமாய் கர்த்தர் பயன்படுத்தணும்னா நீங்க ஆண்டவருடைய ஜெப வீடாக மாறும்படி இயேசுவுக்கு உங்க இருதயத்துல இடம் கொடுங்க. இத்தனை விதமான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தந்து நம்மை வழிநடத்துவார். அது போல சிலர் சபை கூடி வருகிறது விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாம இருங்க. விட்டுவிட்டவர்களையும் புத்தி சொல்லி அவர்களையும் நீங்க அழைத்து வாங்க. கர்த்தர் நமக்கு ஒரு எழுப்புதலை தருவார். அல்லேலூயா. அப்படியே எழுந்து நில்லுங்க. பாஸ்டம்மா ஜெபம் பண்ணி முடிப்பாங்க. எல்லாரும் ஒரு மனம்தான் எழுமி நின்று இந்த செய்திக்கு நம்மை அர்ப்பணிக்கலாம். சிலர் சபை கூடுதலை விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விடாதிருங்கள். வருஷத்தில் 52 வாரம் இருக்குன்னா 52 வாரத்துலேயும் நாங்கள் ஆலயத்துக்கு வந்தோம்னு ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். 52 வாரங்களும் நான் தேவாலயத்தில் வந்து உம்மை தரிசிக்கணும்னு சொல்லுங்கள். ஆலயத்தில் எத்தனை நன்மைகள் உண்டு. சங்கீதக்காரனாக தாவீது சொல்கிறாரு, கர்த்தாவே உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கியிருக்கும் ஸ்தலத்தையும் நான் வாஞ்சிக்கிறேங்கிறார். அவருடைய வாஞ்செல்லாம் தேவாலயத்துக்கு ஓடி வருவது தான். ஆலயத்தை தேடி ஓடி வருவது தான் அவருடைய வாஞ்சியாக இருக்கிறது. ஏனென்றால் கர்த்தரோவென்றால் தமது பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். இந்த பரிசுத்த தேவாலயத்தில் நம்முடைய தேவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். சங்கீதக்காரனாக தாவீது சொல்லும்போது கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு நம்ம உள்ளத்தில் இருக்கா? ஆலயத்துக்கு போவோம் வாங்கன்னு சொல்லும்பொழுது நம்ம மகிழ்ச்சியாக இருக்கிறோமா அல்லது முறுமுறுப்போடு வருகிறோமா? ஐயோ போகணுமா, இன்னைக்கு அந்த வேலை இருக்கே, இந்த வேலை இருக்கே, இதைக்கு ஆலயத்து போவதை காட்டில் இந்த வேலை முக்கியம் என்று நாம் இருந்து விடுகிறோமா? நமக்காக வாரத்தில் ஒரு நாள் தேவனை ஆராதிக்கும்படியான நாள் 6 நாட்கள் கர்த்தர் வேலை செய்தார், உருவாக்கினார், சிருஷ்டித்தார், எல்லாவற்றையும் படைத்தார். 7ஆம் நாளோ ஓய்ந்திருந்தார். அந்த 7ஆம் நாள் தேவனை ஆராதிக்கிற நாள். தேவன் நமக்கும் அதை தந்திருக்கிறார். அதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்
நாசரேத்துக்கு அவர் வந்தபோதெல்லாம் தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்தில் பிரவேசித்து அவர் எழும்பி நின்றார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். அவருக்கு அது வழக்கமாக இருந்தது. ஓய்வு நாளிலே தேவாலயத்துக்கு போக வேண்டும் என்ற வாஞ்சை மாத்திரம் அல்ல, மகிழ்ச்சி இருப்பது மாத்திரமல்ல, தன்னுடைய வழக்கம், அது தம்முடைய உடல்லே அது பழகி போச்சு. ஆராதனை நாளா, ஞாயிற்றுக்கிழமையா, இன்னைக்கு நம்ம தேவாலயத்துக்கு சென்று தேவனை தரிசிக்கணும், அவரை ஆராதிக்கணும், அவரை மகிழ்விக்க வேண்டும் என்ற வாஞ்சையா இயேசுவின் இடத்தில் இருந்தது போல தாவீதின் இடத்திலும் இருந்தது. அது நம்முடைய இருதயத்திலும் நம்மை ஆளுகை செய்யட்டும். ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிங்க. ஆலயத்தில் எத்தனை நன்மைகளை நம்ம பார்த்தோம். சபையிலே தான் ஐக்கியம் உண்டாகும், ஆலயத்தில் தான் மகிமை இருக்க, மகிழ்ச்சி காணப்படும். இந்த ஆலயத்தில் தான் தெய்வ மகிமை தங்கி இருக்கும். இந்த ஆலயத்தில் தான் நாம் சுத்திகரிக்கப்பட முடியும். இந்த ஆலயத்தில் தான் நம்ம உபதேசத்தை கேட்டு நம்மை நாமே சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி நிலைநிறுத்தி பலப்படுத்துகிற ஆண்டவர் நம்மோடு கூட இடைப்படுவார். நமக்கு உபதேசம் அதனால் தான் கொடுக்கப்படுகிறது, வேற எங்கேயும் உபதேசம் இல்லை. உலகத்தில் எங்க பொங்க போதனை கிடையாது, பரிசுத்தத்தை குறித்து சுத்திகரிப்பை குறித்து போதனை கிடையாது. ஆனால் நம்முடைய ஆலயத்தில் தான் இதெல்லாம் இருக்கு. தேவாலயத்தில் தேவன் தங்குகின்ற வாசஸ்தலத்தில் தான் இந்த காரியங்கள்லாம் இருக்கு. இங்கே தான் ஜெப ஆவி ஊற்றப்படுகிறது. ஜெபத்திலே நாம் நெகிழ்ந்து நம்முடைய ஜெபத்தில் முழங்கால்களை முடக்கி ஆண்டவர் கரங்களை உயர்த்தி தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அவருக்கென்று வல்லமையாய் பிரகாசிக்க இந்த இடத்துல தான் நம்ம ஒரு பெட்ரோல் போல, ஒரு ஃபியூல், ஒரு பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதற்கெல்லாம் நம்ம அர்ப்பணிக்கலாமா? இந்த ஆலயத்தில் தான் பலவீனங்கள் மாறும். ஏன்னா தேவாலயத்தில் பார்த்தோம், சூமின கரங்களை உடையவன் நல்ல சுகத்தை பெற்றான். கூனி நிமிரக்கூடாத கூனி தான் நிமிரச் செய்தார் ஆண்டவர். இந்த இடத்துல தான் அற்புதம் நடக்கும். இயேசு வந்த வீட்டிலே சந்தோஷம் சமாதானம் மாத்திரம் அல்ல, அற்புதங்கள் அதிசயத்தை காண முடியும். அருமையான தேவனுடைய ஜனமே, ஒருவேளை இந்த நாளிலே காலை வேளையிலே ஆலயத்துக்கு ஏதோ தானோ என்று வந்திருக்கலாம், ஒரு சூழ்நிலையால் வந்திருக்கலாம். ஊழியக்காரர்கள் கேட்பார்களே, உறவுகள் கேட்பார்களே, என் கிராமத்தில் என்னை கேட்பார்களே என்று நினைத்து வந்திருக்கலாம். ஆனால் தேவன் உங்களை எல்லாம் அழைத்து வந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. தேங்க்யூ ஜீசஸ். தேவனுடையதை தேவனுக்கும் ராயனுடையதை ராயனுக்கும் செலுத்த நாம் பழகியிருக்கணும். கர்த்தருக்கென்று கர்த்தருடையதை நாம் செலுத்திடணும். இல்லை என்றால் அது நமக்கு ஆபத்தாக முடிஞ்சிடும், அது நமக்கு ஆசீர்வாதமாக இருக்காது. தேவனுக்கென்று 10ல் 1 பங்கை கொடுத்து அவரை நாம் கனப்படுத்த பழகணும். ஏழை எளியவர்களை மீதம் இருக்கிறதை வைத்து நாம போஷிக்கப்பட்டது மாத்திரமல்ல, ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்கிறவர்களாக இருக்கணும். இதையெல்லாம் இந்த ஆலயத்தில் இருக்கு. இங்கே தான் ஊழியத்திற்கு பிடித்தெடுக்கப்பட்டார்கள். ஊழியத்திற்கு வரங்கள் கனிகளை தேவன் இங்கே கொடுத்து அலங்கரித்தார். அற்புதங்களை நடத்துவது மாத்திரமல்ல, இந்த ஊழியத்தில் தான் நீங்கள் ஆளுகை செய்ய முடியும். இங்கே உங்களுக்கு சின்ன சின்ன அதிகாரங்கள், சின்ன சின்ன உங்களை கனப்படுத்தக்கூடிய ஊழியங்கள் இங்கே பிரித்து கொடுக்கப்படுகிறது. சண்டே கிளாஸ் டீச்சராக இருக்கலாம், அல்லது வாலிபர் குடிக்கு இதுவாக இருக்கலாம். ஏதாவது ஒரு காரியம் இந்த இடத்துல உங்களால் இந்த தேவாலயத்தில் ஒரு பதவி உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் உண்மையாக இருந்தால் தேவன் இன்னும் உங்களை கனப்படுத்துவார். ஆலயத்திலே நன்மை உண்டாயிருக்கிறது. இந்த நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடர்ந்து வர, இங்கோடு விட்டு விட்டு போவதல்ல. நீங்கள் எங்கெல்லாம் போறீங்களோ இங்க பெற்ற அந்த நன்மையும் கிருபையும் உங்களை பின்தொடரும். கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ எருசலேமின் வாழ்வை காண்பாய். தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு வேணுமா? ஆண்டவர் சொன்ன, அப்பா என்ன ஆசீர்வாதமா இருக்கிற விரும்புகிறேன். நாம் எல்லாருக்கும் அந்த வாஞ்சதான், நான் நல்லா இருக்கணும், சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், எல்லாரும் காட்டிலே நான் மேன்மையா இருக்கணும்னு ஆசை தான். ஆனால் நம்ம இந்த சத்தியத்துக்கு நாம் கீழ்ப்படிந்து நடக்கும்போது கர்த்தர் இந்த சபையிலிருந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் அப்பா மீண்டும் திரும்ப நிமிர்த்தி முடமாயிருக்கிறது பிசகி போகாதபடிக்கு சொஸ்தமாகும்படிக்கு வழியை செவைப்படுத்துங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. தகப்பனே, என்னுடைய கைகள் நீட்டப்படட்டும், முழங்கால்கள் முடங்கட்டும். ஆண்டவரே, ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டா என்று சபையை கொடுத்து கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு சபையை குறித்து சொல்லும்போது எல்லாவற்றிலும் நீ சரி, ஆனால் ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். உன் கிரியை எல்லாம் மறந்து போச்சு, நீ செய்த காரியம் எல்லாம் மறந்துட்ட. அதெல்லாம் நினைவு கூறும்படி இந்த காலை வேளையிலே தேவன் இடத்துல ஒப்புரவாகுங்க. ஆண்டவரே, ஆதியில் நான் நல்லா ஜெபிச்சேன், அபிஷேகத்தில் நான் நிரப்பப்பட்டேன், ஆதியில் நான் எப்படியா இருந்தேன், நீங்கள் சொன்ன அத்தனை வார்த்தைக்கு நான் கீழ்ப்படிந்தேன். என் ஊழியக்காரோட வார்த்தையில் வாயில் என்னென்ன வார்த்தை வருதோ அதை அப்படியே நான் கீழ்ப்படிந்தேன்ப்பா. என் தேவன் பேராகிய உம்மில் மீது நான் வாஞ்சியா இருந்தேன்.
ஆசையா ஓடி வருவேன், மகிழ்ச்சியா இருப்பேன். ஆனா இந்த நாட்கள் எல்லாம் எனக்கு குறைந்து போயிடுச்சு, எல்லாம் குறைந்து போயிடுச்சு, குண்டி போயிடுச்சு. உம்மை தேடாம இருக்கிறேனே, ஏனோ தானோ வருவதும் போவதுமா இருக்கேனப்பா. ஆண்டவரே, கொடுப்பதிலே என் கை குறுகி போயிடுச்சு அப்பா. முழங்கால் படியிடுதலே நான் முடக்க முடியாம இருக்கேனே. தகப்பனே, என் மேல் மனம் இருங்கன்னு சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவர் இந்த காலை வேளையிலே நம் அதிலே இறங்கி கொண்டிருக்கிறார். ஆலயம் முழுவதும் தேவனுடைய மகிமையால் நிரப்பப்பட்டு கொண்டிருக்கிறது. எருசலேம் தேவாலயத்தை நிரப்பின மகிமை நம்முடைய சேவூர் இந்த தேவ சபையை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஓ ஜீசஸ், ஹல்லேலூயா. உம்முடைய சக்கினா மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும், உம்முடைய மகிமை எங்களை ஆளுகை செய்யட்டும். எங்களுக்குள்ள ஒரு உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. மீண்டும் நான் எழும்பணும். முடம் ஆண்ட இருக்கிறது பிசகி போயிடக்கூடாது, அது அப்படியே கசங்கி போயிடக்கூடாது அப்பா. மீண்டும் ஜெப ஆவியை ஊற்றுங்க அப்பா. உம்மை ஸ்தோத்திரம். உமக்கென்று எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்க. வரங்கள் கனிகளை தாங்க. இந்த ஆலயத்தில் ஏதோ ஒரு பங்கை நான் வகிக்க எனக்கு உதவி செய்யுங்கப்பா. தகப்பனே, என்னை மாற்றுங்கன்னு சொல்லுங்க. கர்த்தர் இந்த காலை வேளையில உங்கள் வாஞ்சைகளை நிறைவேற்ற வல்லமுள்ளவராயிருக்கிறார். ஆலயத்துக்கு வந்த ஒருவரும் வெறுமனே திரும்புறதில்லை, ஒருவரும் வெறுமனே அனுப்ப அவர் சித்தமா இல்லை. நம்ம வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வந்தால் நம்ம சும்மா அனுப்பிடுவோமா? அவர்களுக்கு ஏதாகிலும் ஒரு பானம் கொடுத்து, ஏதாகிலும் ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்து, ஏதாகிலும் ஒரு உணவை ஆயத்தப்படுத்தி கொடுத்து அனுப்புவோம் அல்லவா? அதை காட்டிலும் நம்முடைய தேவன் இரக்கமுள்ள தேவன், அதை காட்டிலும் நம்முடைய தேவன் அன்புள்ள தேவன். ஆலயத்துக்கு வந்த ஒருவரையும் அவர் வெறுமனை அனுப்பினதில்லை. ஓ ஜீசஸ், உங்க மன விருப்பங்களை நிறைவேற்றுகிறவர். நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை இளைக்க பண்ணும். விரும்பினது வரும் பொழுதோ அது ஜீவ விருட்சம் போல இருக்கும். என்னென்னலாம் விரும்புறீங்க, இருதயத்தின் ஏக்கங்களை எல்லாம் தேவன் நிறைவேற்ற வல்லமுள்ளவராய் இருக்கிறார். ஓ தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துறோம் அப்பா. இந்த காலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்காங்களே அப்பா, சமாதானத்துடைய போ, உன் வியாதி நீங்கி நீ சுகமாயிரு என்று சொல்லி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை அனுப்புங்க. பலவீனங்கள் மாறட்டும், சுகவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. இன்னும் சந்தோஷமா இருக்கட்டும், சம்பாதிக்கட்டும் அப்பா. அலைச்சல் இல்லாத வருமானத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தாங்க. நல்ல இந்த இளம் வயதிலே ஆண்டவரை சம்பாதிக்கட்டும், சேமித்து வைக்கட்டும் ஐயா. எதிர்கால பிள்ளைகளுக்கு என்று அவர்கள் சேமித்து வைக்க கர்த்தர் உதவி செய்வீராக. எல்லா வருமானங்களையும் ஆசீர்வதித்து அதை ஆண்டவரை புசித்து திருப்தி அடைந்து அவர்கள் மீதம் எடுத்து கர்த்தர் உதவி செய்வீராக. புறஜாதிகள் மத்தியிலே எங்களுடைய பிள்ளைகள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போகக்கூடாது. வீடு வாசல் இல்லாத கர்த்தர் வீடு வாசலை உண்டு பண்ணி தாங்க. ஓ ஹல்லேலூயா. திருமணத்துக்கு ஆயத்தமாக இருக்கிற பிள்ளைகளுக்கு திருமண காரியங்களை வாய்க்க பண்ணுங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு கர்த்தர் குழந்தை செல்வத்தை தாங்க. கர்ப்ப ஸ்திரீகளுக்கு சுகப்பிரசவத்தை தாங்க. பலவீனமா வியாதியோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு பரிபூர்ண சுகம் தந்த ஆலயத்துக்கு நீர் அழைத்து வருவீராக ராஜா. ஒருவரும் கெட்டு போவது உங்க சித்தல்லப்பா. அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒருவரும் உம்மை விட்டு தூரம் போய் விடாதபடி ஒவ்வொருவரையும் உம்முடைய சன்னிதானத்தில் அழைத்து வந்து ஆசீர்வதித்து அனுப்புவீராக. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளுடைய மன விருப்பங்களை நிறைவேற்றும். செய்தி கொடுத்த உம்முடைய தாசனையும் அநேக லட்சங்களுக்கு கர்த்தர் நீர் பயன்படுத்தும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்க நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.